இந்த கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே பர்தா போட்டு தான் வீட்டை விட்டே வெளியே வராங்க. ஒரு நாள் ஹீரோயினுமே காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவளோட பர்தா காத்துல பறந்தது. அந்த நேரத்துல போட்டோகிராஃபருமே ஹீரோயினுக்கு தெரியாம போட்டோ எடுத்துறாரு. ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆக போற டைம்ல அந்த போட்டோ மேகசின்ல வந்துருது. அந்த ஊர் தலைவருமே அதை பார்த்துறாரு. உடனே ஹீரோயினை கூப்பிட்டு எப்படி உன்னோட போட்டோ மேகசின்ல வந்ததுன்னு கேட்க ஹீரோயினுமே அதை பார்த்துட்டு நான் எந்த போட்டோவுமே எடுக்கலன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சொல்றத நம்பாத ஊர் தலைவர் பஞ்சாயத்து கூட்டி கிராம வழிமுறைப்படி உயிர் தியாகம் பண்ண வைக்கணும்னு சொல்லிடுறாரு. பூசாரியுமே அப்படி பண்ணலனா இந்த கிராமத்துல பிறக்கிற எல்லா குழந்தையுமே இறந்து போய் தான் பிறக்கணும்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோயினுமே என்னால இந்த கிராமத்துக்கு எந்த சாவும் வராதுன்னு வாக்கு கொடுத்துட்றாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோயின் அப்பா அமைதியாவே இருக்காரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட அத்தையுமே வா நம்ம ஊரை விட்டு வெளியே ஓடி போயிடலாம்னு சொல்ல ஹீரோயினுமே அதை மறுத்துறாங்க. அடுத்த நாளை ஊர் மக்கள் வழிபடுற ஜோலாமான்னு சொல்ற சாமி கிட்ட ஹீரோயினை அழைச்சிட்டு வந்து ஹீரோயினை மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. ஹீரோயினுமே நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயினுமே உயிர் தியாகம் பண்ற கிணறுகிட்ட கூட்டிட்டு போய் கையில பெரிய கல்லை கட்டி கிணத்துக்குள்ள குதிக்க சொல்றாங்க. ஹீரோயினுமே அதை கேட்டுட்டு குதிச்சிடுறாங்க.